ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான டிஃபன் ஐட்டம் பார்க்க போகிறோம். டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சதா ஒரு நாள் இந்த மணிப்பால் பன் மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி அது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் வதங்கிறதுக்கு. வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்றது அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வந்ததுன்னா போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது ஒரு தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 4 முட்டையும் எடுக்க போகிறேன். 4 முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நாலு முட்டையும் ஊற்றியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் அந்த முட்டையோட சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். உப்பு முட்டையிலே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாமே இப்போ நல்லா கலந்தாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி கடைசியாக போட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பன்னை டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பன் எடுத்திருக்கேன். இது பர்கர் பன்னுன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே கிடைக்குது. நீங்கள் நார்மல் பன்னை கூட 2ஆக நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் தவாவில் ஒரு கொஞ்சமாக வெண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். பன்னை நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த டிஃபன் ஐட்டம் நம்ம முடிச்சிடலாம். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் ஆகாது. கடகடன் பசங்களுக்கு ஈவினிங் எதனா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணுன்னாலும் நம்ம இதை பண்ணி கொடுக்கலாம். ஸ்கூலில் பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் கடகடன் பண்ணி முடிச்சிடலாம். இதை இப்போ டோஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு சைடாக அடுத்த சைடு போட்டிருக்கேன். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லா சைடுமே டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெடி பண்ண வச்சுருக்க மசாலாவை நம்ம நடுவில் வச்சிட போகிறோம். எல்லா பன்லேயும் நடுவில் வச்சிடலாம் நம்ம. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பன் மசாலா. இது உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.